கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் உங்கள் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் சிறு பிள்ளைக்காக நீதிமொழிகளிலிருந்து சில கதைகளை சொல்லிட்டு இருக்கோம். நீதிமொழிகளிலிருந்து இன்றைய நாளில் நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 21வது வசனம். வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு உடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுடைய புகழ்ச்சியை சோதனை. அப்போ வெள்ளியை என்ன பண்ணணும், சுத்த வெள்ளியாக்கணும்னா அது நல்லா புடமிட்டு குகைகளை போட்டு நல்லா இது பண்ணுவாங்க, நல்லா ஹீட் பண்ணி அது சுத்த வெள்ளியாக மாற்றும். அதே பொண்ணும் அப்படி தான், தங்கத்தை சுத்த தங்கமாக்கணும்னா அது என்ன பண்ணணும், நல்லா புடம்பிடுவாங்க, போட்டு நல்லா ஹீட் பண்ணி போயிடலாம். அதுவும் சோதனை, அதை ஹீட்டாக சோதனையாக தான் இருக்கும். அதே மாதிரி மனுஷனுக்கு என்னென்னா புகழ்ச்சி தான். அது புகழ்ந்தால் போதும், ஐயோ உங்களுக்கு மாதிரி யாருமே இல்லையே அப்படி புகழ்ந்தா என்ன பண்ணணும், நீங்கள் அப்படியே ஒதுங்கி போயிடுவோம். ஒதுங்கி போயிட்டு உங்களுக்கு உங்கள் நிலையை மாறி போயிடும். அப்போ விழுந்து போயிடுவீங்க. அப்போ அவன் எதுக்காக தான் கொடுத்துருவீங்க. அப்போ நஷ்டம் யாருக்கு? உங்களுக்கு தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதில் விடுதலை பெறணும்னா ஞானமாக நடக்கும். யார் புகழ்ச்சி, எந்த புகழ்ச்சி பார்த்தாது, சிறு புகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஏதோ தலைகணம் அதிகமாக போகிறப்போ, என்னால் தான் முடியும், என்னால் தான் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு தலைகணம் அதிகமாக போயிடும். அப்போ யார் விழுந்து போகிறது? யார்? நீங்கள் தான். அப்போ என்ன பண்ணணும், எவ்வளோ புகழ்ந்தாலும் சரி, ஆண்டு எனக்கு கொடுத்த தாழ்ந்து நான் பயன்படுத்துகிறேங்க, அவ்வளோதான், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தாழ்மே போய் பாருங்க, அது உங்களை உயர்த்திட்டே இருப்பார். இந்த மாதிரி பெரிய ஒரு ஊழியர் இருந்தாலும் அவர், அந்த ஊழியர் பார்த்தீங்கன்னா நல்ல வரங்களை வல்லமே ஊழிஞ்சி வரோம். அப்படியே ரோட்டில் போனால் போதுமா அப்படியே என்ன பிசாசுகளை நடுக்குமா, பிசாசுகளை ஒடியாதுமா, என்னதுக்கு இந்த ஊருக்கு வந்தீங்க, உங்களை துன்பப்படுத்தாதீங்க, போங்க போங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே அலறி அடித்து அப்படி கீழே விழுந்து போடிடுவாமா, பிசாசுகள்லாம் மாறி அப்படியே இருந்தாமா. அப்போ அவருக்கு எல்லோரும், ஐயோ இவர்கிட்ட ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் அப்படின்னு பேச பேச என்னாச்சு, புகழ்ச்சி அதிகமாச்சு, தலைக்கு அதிகமாச்சு. அப்போ என்ன பண்ணிட்டார், என்கிட்ட தான் ஆண்டவர் இருக்குது, மற்றவங்கள்ட்ட ஆண்டவர் இல்லை, அப்போ நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு தலைக்கணம் அதிகம் வந்தார். நான் போய் ஜம்னா தான் போடும், இல்லைன்னு எதுவும் ஓடாது, அப்படி பெருமை பேசிகிட்டே இருந்தான். அப்போ என்னாச்சு, அடுத்த கூட்டத்தில் போனோம்னா அந்த வல்லமையெல்லாம் போச்சு. ஆண்டவர் விட்டார், வீண் பெருமைக்கு விட மாட்டார். வீண் பெருமையெல்லாம் பேசினா என்ன பண்ணுவார், ஒன்றுமெல்லாம் போயிடும். அப்போ ஆண்டவர் முன்னால் என்ன பண்ணணும், தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். புகழ்வாங்க, புகழை கண்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், பெருமை எடுத்துக்கூடாது. ஐயா என்னால் தான் முடியும், என்னால் தான் முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வேலை செய்யுங்க, அவ்வளோதான். அப்போ அப்படி இருந்து பார்த்துங்க, எந்த மாதிரி புகழ்ச்சி இருந்தாலும் சரி, தலைக்கணம் வந்து நாளைக்கு என்ன பண்ணுவோம், நீங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக இருப்பீங்க, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் ஃபஸ்ட்டெலாம் படிக்கிறப்போ, அப்போ என்ன பண்ணணும், நான் தான் படிச்சிருக்கேன், நான் தான் பெரிய ஆள், என்னை தவிர யாரும் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு விதமாக என்ன பண்ணுவீங்க, அடுத்த படிப்பீங்களா, ஆனால் நமக்கு எல்லாம் தெரியும், நமக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் ஃபஸ்ட் ஆச்சு, ஸ்டேட்லேயே ஃபஸ்ட்டு வந்தேன், நான் இந்த எக்ஸாமினேஷனை சிம்பிள் தான் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, அசால்ட்டாக தூங்குது, நல்லா தூங்கி ஜாலியாக போகிறது. எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சுன்னா என்ன பண்ண முடியும், அப்படியே சொல்லக்கூடாது, எல்லாம் தெரியும் சொல்லக்கூடாது. இன்னும் படித்தாரு, அது சொல்கிறார், கற்றது கைமண் அளவு, கல்லாதது என்ன உலக அளவு இருக்குதாம். அப்போ இன்னும் நான் படிக்கணும், அந்த ஆர்வத்தோடு படித்து பாருங்க, பெருமிதமெல்லாம் படித்து பாருங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். நமக்கு புகழ்ச்சி வந்ததுன்னா போதும், அதுதான் நமக்கு என்னாச்சு சோதனை. அது சோதனை விழுந்து பார்க்கக்கூடாது. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு எவ்வளோ தான் புகழ் வந்தாலும் சரி, எவ்வளோ உயரமான சிகரத்தில் இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும், புகழ்ச்சிக்கு அடிமையாகக்கூடாது. வீண் புகழ்ச்சி நம்பாதீங்க, அது புகழ்ச்சி கொஞ்ச நாள் தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், இன்றைக்கி புகழ்ச்சி வாங்க, நாளைக்கு என்ன கீழே விழுதா, ஐயோ இப்படி பண்ணிட்டானே, இப்படி கீழே விழுந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்க, இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க. அதனால் அவங்களுடைய புகழ்ச்சியே வேண்டாம். ஆண்டவர் பார்வை உண்மையாக இருக்கும். மோசே அப்படி தான் பண்ணார். மோசே என்ன பண்ணார், ஆண்டவர் பார்வையில் எங்கே உண்மையிலும் ஒன்று இருந்தாங்க அப்படின்னு புகழ்ச்சி பண்ணார். மோசே என்ன செங்கல் 2ஆக பிளந்தாராம், மோசே மூலமாக எல்லா அற்புதம் நடந்தாமா. அப்போ அவர் என்ன சார், என்னால் முடியும்னு சொல்கிறாரு. அவர் எந்த இடத்துல சொல்ல, மோசே கற்பாரே அப்படி தட்டினோன்னு தண்ணி வந்ததாமா. அப்போ எவ்வளோ இருக்கோ, நான் தட்டி தான் தண்ணி வந்தது, எங்கூட தான் ஆண்டவர் இருப்பார் அப்படி சொன்னால் பேசவே இல்லை. இந்த இடத்துல வீண் பெருமை புகழ்ச்சிக்கு அவர் அடிபணியும் இல்லை. அப்போ தான் ஆண்டவர் பேசிட்டே இருந்தார். அது மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்,
வீண் புகழ்ச்சி பற்றி கவலைப்படாதீங்க. தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். எனக்கு கொடுத்த வேலை நான் செய்கிறேன். இது என்னுடைய வேலை. அப்படி தாழ்ந்து போய் பாருங்க. புகழ்ச்சி அடிமையாக இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மேலும் உயர்விப்பார். இன்னும் அதிக அதிகமாக ஞானத்தை தருவார். எல்லா பாடத்திலும் முதல்ல வருவீங்க. உலகம் முழுவதும் உங்களை பயன்படுத்துவார். அப்போ சிறு பிள்ளையாக நீங்கள் என்ன பண்ணணும்? மிகுந்த கவனத்தோட போகணும். கொஞ்சம் புகழ்ச்சி வந்தோடனே, ஐயோ நான் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு அப்படின்னு எல்லாம் இருந்து பண்ணிட்டீங்கன்னா, பெருமிதத்தில் இருந்தீங்கன்னா, புகழ்ச்சியை கொண்டு மயங்கிட்டு இருந்தீங்கன்னா, வாழ்க்கையில் முன்னேற முடியாது. தேவன் கொஞ்சம் கொடுத்தாலும் கூட அந்த புகழ்ச்சி பற்றி கவலைப்படாதீங்க. இதெல்லாம் எனக்கு இல்லை, என்னுடைய புகழ் என்னாலும் கிடையாது. ஆண்டவர் கொடுத்தாரு ஞானத்தை நான் எழுதுனேன், அவ்வளோதான். என்னால் ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லி பாருங்க. ஆண்டவர் மேல் மேல் உயர்த்துவார். அப்போ இதிலிருந்து சிறு பிள்ளைகள் கவனமாக நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எவ்வளோ நன்மையால் நிரப்பி வீண் புகழ்ச்சியிலிருந்து இந்த சோதனையில் விடுதலை பெற்று பூர்ண சுகத்தோடு பலத்தோடு இன்னும் ஞானமாய் நடந்து சகல ஆசீர்வாதத்தால் நிரப்புவாராக. ஆமென்.